சபிக்கப்பட்ட ஆற்றல் இல்லாம இவ்வளவு வேகமா? மாக்கி மாதிரி தான், ஆனா எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கானே. கவனம் செலுத்து, விஷுவலைஸ் பண்ண. முயல் வெளியேறு. போச்சு. டொமைன் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கான சக்தி இப்ப என்கிட்ட இல்ல. எயிரி பக்கத்திலேயே இருக்கா போல, அதனால நான் கவலைப்படாம என்ன வேணாலும் செய்யலாம். டைமிங்ல சொதப்பல் நடந்தா அவ்வளவுதான். டைமிங் சொதப்புச்சுன்னா நான் செத்த. உனக்கு என் மகனை தெரியுமா? அவனுக்கு உண்மையிலேயே நிறைய திறமை இருக்கு. ஒரு 5-6 வயசுல அவன் டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் வேணா அவனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுவும் நீ கொடுக்குற பணத்தை பொறுத்து தான். அவனுக்கு பரம்பரை டெக்னிக் இருந்தா 8 கொடு, மத்த ஏதாவது இருந்தா 7 கொடு போதும். அவன் பரம்பரை டெக்னிக் இருந்தா 10 கொடுக்கலாம். ஆமா, நீ உன் பேர் என்ன? ஃபுஷிகுரு. ஜெனின்னு பேர் வைக்கலையா? நல்லதா போச்சு. அந்த இடத்து மேல எனக்கு பெருசா மதிப்பில்லைனாலும் இவன் திறமையை வளர்த்துக்க ஏத்த இடமா இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. மெகுமையை நல்லா பாத்துக்கோங்க. இல்ல, உடனே போய் மாக்கி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். பாத்தியா, நான் இருக்கிறதே கவனிக்கல. இதுதான் எனக்கு ஏத்த வேலை. தான் பயன்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ட்ரெஷர், ஸ்விங் அண்ட் ரிங். என்ன ஏமாத்திட்டான். சடங்க ஆரம்பிச்சுட்டானே, அதுல என்ன வேற சேர்த்துக்கிட்டானே. 8 கிரிப் ஸ்வார்ட், டிவர்ஜன் சிலா டிவைன் ஜெனரல் மாக்கோரா. எழுந்து தொலைடா. ஐயோ, எழுதுடா மந்திரவாதி. நல்லா தான் இருக்க. அப்படின்னா இந்த குப்பையை காப்பாத்தி நல்லதுதான் செஞ்சிருக்க போல இருக்கு. என்ன கட்டுப்படுத்துற சடங்குல நான் காப்பாத்தின இந்த குப்பைக்கு ஒரு பங்கு இருக்கு. மறுபடியுமா? கண்டுபிடிச்சிட்டியா? ஏன் டெக்னிக்கையே கண்டுபிடிச்சிட்டியா? தட்டை ஏமாத்தானோ ஓரச்சு மாதிரி தான். என் ஒவ்வொரு அடியையும் ஃபாலோ பண்ற. சபிக்கப்பட்ட ஆற்றலை வச்சு என்னையே தாக்குற. ஆனா இது ரெண்டுமே அந்த சக்கரம் சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. புனிதமான மந்திர சக்தியும்
அந்த சக்கரமும் அழகா ஒற்றுமையா வேலை செய்யுது. அப்படின்னா இந்த ஷிக்கிகம்பியோட திறன் எதுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தி செயல்பட்டு ஒரு அடியா இருந்தாலும் பலத்த அடி கொடுக்கிறது தான். நான் இதுக்கு முன்ன இருந்த நிலைமையில வேணா உன்னால என்ன தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப உன்னை எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மெகுமி. நம்ம காத்துல பெயிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இது ஒரு தெய்வீக அம்சம். அது போதாதுன்னு ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சு போக ஒப்பந்தம் போடுறதுனால நிச்சயமா தாக்குற அதோடைய ரேஞ்ச் இன்னும் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 200 மீட்டர் பரப்பளவுக்கு அது பரவுது. சுக்குனாவோட தாக்குதல்கள்ல 2 வகை இருக்கு. சபிக்கப்பட்ட ஆற்றலோட இருக்கிற ஃபிலே ரேஞ்ச் வர அது நிறுத்தாம தாக்கிக்கிட்டே இருக்கும். மக்கோரோவை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அதோட தாக்குதலுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல தாக்குதல் நடத்தி அதை புதைக்கிறது தான். ஃபிலே இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுது. ஏன்னா டைஸ் ஏய் தம்பி, இந்த காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ண. இன்னும் உயிரோட இருக்க. மக்கோரோவை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அதோட தாக்குதலுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல தாக்குதல் நடத்தி அதை புதைக்கிறது தான். ஃபிலே இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுது. ஏன்னா டைசெக்டுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்ச மக்கோராவால சுக்குனாவோட இந்த ஃபிலே தாக்குதலுக்கும் அடாப்ட் ஆக முடிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. டொமைன் எக்ஸ்பான்ஷன், Malevolent Kitchen. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. மாசா எத்தா 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. கேப்டனா மக்கோராவோட மறுபிறப்பு சடங்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது ஒரு தெய்வீக அம்சம்.